வெல்கம் டு அவர் சேனல். நம்முடைய சேனலில் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்தும் இருந்த போதுங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்கும். இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் ஹீ வென்ட் டு ஸ்கூல். மழை இருந்தும் அவன் பள்ளிக்கு சென்றான். இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் அப்படின்னா மழை இருந்தும், ஹி வென்ட் டு ஸ்கூல்னால் அவன் பள்ளிக்கு சென்றான். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் ஹி வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னா மழை இருந்தும் அவன் பள்ளிக்கு சென்றான் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் ஹி வென்ட் டு டெம்பிள். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும், சி வென்ட் டு ஸ்கூல்னால் அவள் கோவிலுக்கு சென்றாள். ஸோ மீனிங் என்ன வரும்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் கோயிலுக்கு சென்றாள் அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் சி வென்ட் டு டெம்பிள் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் அவள் கோயிலுக்கு சென்றாள் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டியூ டு அப்படிங்கிற இதோடைய மீனிங் என்னென்னா காரணமாக. டியூ டு அப்படிங்கிறத மீனிங் காரணமாக. இந்த டியூ டுவை பயன்படுத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ டியூ டு ஸ்டொமக் ஏக் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஸ்கூல் அப்படின்னா வயிற்று வலியின் காரணமாக நான் பள்ளிக்கு வர இயலவில்லை. டியூ டு ஸ்டொமக் ஏக் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஸ்கூல் அப்படின்னா வயிற்று வலியின் காரணமாக நான் பள்ளிக்கு வர இயலவில்லை. டியூ டு ஸ்டொமக் ஏக்குன்னா வயிற்று வலியின் காரணமாக அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ வயிற்று வலியின் காரணமாக நான் பள்ளிக்கு வர இயலவில்லை. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். டியூ டு த ரெயின் ஹி குடின் கம் டு காலேஜ். டியூ டு தி ரெயின் அப்படின்னா மழையின் காரணமாக அப்படிங்கிற தமிழ் மீனிங் கொடுக்குது. ஸோ டியூ டு தி ரெயின் ஹி குடின் கம் டு காலேஜ் அப்படின்னா மழையின் காரணமாக அவன் கல்லூரிக்கு வர இயலவில்லை அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அப் டு. அப் டுன்னா வரை அல்லது வரைக்கும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அப் டுன்னா வரை அல்லது வரைக்கும் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ வில் வெயிட் ஹியர் அப் டு 4 o'clock. நான் 4 மணி வரை இங்கு காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஹியர் அப் டு 4 o'clock. அப் டுன்னா வரை அல்லது வரைக்கும். ஸோ ஐ வில் வெயிட் ஹியர் அப் டு 4 o'clockனா நான் 4 மணி வரை காத்திருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப் டு எஸ்டர்டே ஐ டோன்ட் நோ வேர் ஹி வாஸ். அப் டு எஸ்டர்டே அப்படிங்கிற மீனிங் என்னென்னா நேற்று வரை. ஸோ அப் டு எஸ்டர்டே ஐ டோன்ட் நோ வேர் ஹி வாஸ்னா நேற்று வரை அவன் எங்கிருந்தான் என்பது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எவ்ரிவேர்னா எல்லா இடங்களிலும் அல்லது இடத்திற்கும், ஒவ்வொரு இடங்களிலும் அல்லது ஒவ்வொரு இடத்திற்கும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஸோ எவ்ரிவேர் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்ரிவேர் ஐ கோ ஹி ஃபாலோஸ் மீ. எவ்ரிவேர் ஐ கோன்னா நான் எல்லா இடத்திற்கு செல்லும் போதும், ஹி ஃபாலோஸ் மீ அவன் என்னை பின்தொடர்கிறான். ஸோ நான் எல்லா இடத்திற்கு செல்லும் போதும் அவன் என்னை பின்தொடர்கிறான். எவ்ரிவேர் ஐ கோ ஹி ஃபாலோஸ் மீ அப்படிங்கிறத சொன்னோன்னா நான் எல்லா இடத்திற்கு செல்லும் போதும் அவன் என்னை பின்தொடர்கிறான் அப்படிங்கிற மீனிங்கை தமிழ் மீனிங்கை கொடுக்குது. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹவ் லுக்டு எவ்ரிவேர். நான் எல்லா இடத்தையும் பார்த்து விட்டேன். நோபடி இஸ் தேர் அங்கு யாரும் இல்லை. ஸோ ஐ ஹவ் லுக்டு எவ்ரிவேர் நோபடி இஸ் தேர் அப்படின்னா நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், அங்கு யாரும் இல்லை அப்படிங்கிற தமிழ் மீனிங்கை கொடுக்குது. ஐ ஹவ் லுக்டு எவ்ரிவேர் நோபடி இஸ் தேர். நான் எல்லா இடத்தையும் பார்த்து விட்டேன், அங்கு யாரும் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும். இதை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ தெர் இஸ் எ குவிஸ் ப்ரோக்ராம் அட் அவர் ஸ்கூல். எனக்கு தெரிந்த வரைக்கும் நம் பள்ளியில் பொது அறிவு தேர்வு, அதாவது வினாடி வினா இருக்கிறது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ தெர் இஸ் எ குவிஸ் ப்ரோக்ராம் அட் அவர் ஸ்கூல். எனக்கு தெரிந்த வரைக்கும் நம் பள்ளியில் பொது அறிவு போட்டி நடைபெறுகிறது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் நேர்மையான மனிதர்.
ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும். இஸ் அன் ஹானஸ்ட் மேன்னா அவர் நேர்மையான மனிதர். ஸோ எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் நேர்மையான மனிதர். ஸோ as far as I know, he is an honest man. So thanks for watching. Please subscribe my channel. Thanks.